அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. அதுபோல் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ரட்சித்து கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் சுவாமி கத்தாவே, இந்த பாடல் குழு ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. அதே போல் சுவாமி கத்தாவே, இந்த நாளிலும் இந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு வருகிறதான தேவதாசனை நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. தொடக்கம் தொடங்கி முடிவு பரியந்த நீரே வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாளிலும் இந்த நேரத்தை ஒப்புக்கொடுத்து இந்த ஜெபத்தை ஒப்புக்கொடுத்து மெய்யத்தை எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இக்காலமும் நான் துதிப்பேன், இந்நேரமும் நான் போற்றுவேன். இக்காலமும் நான் துதிப்பேன், இந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
இன்றைய வேத வசனம் சங்கீதம் 54 1 தொடக்கம் 7 வரை. தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை இரட்சித்து, உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ, தேவன் எனக்கு சகாயர். ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரிக்கட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன். அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சருக்கட்டுதலை கண்டது. ஆமேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். இம்மரம் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்வீர். நீ கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போல் இருப்பேன். நான் செய்வ
வாய்க்கச் செய்வி. உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்கச் செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்கச் செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். என் வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. உம் வார்த்தை என் வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இன்றைய வேத வசனம் மார்க் 9 அதிகாரம் 30 தொடக்கம் 39 வசனம் வரை. பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவன் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொண்டு போடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையானவனும் எல்லோருக்கும் ஊழியக்காரனுமாயிருக்க கடவன் என்று சொல்லி, ஒரு பிள்ளையை எடுத்து அதை அவர் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்துக் கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் ஒன்றை என் நாமத்திலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனாயிருந்தால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். ஆமென். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நமது வாசிப்புக்காக தெரிந்து கொண்ட அதிகாரம்
மாற்கு 9வது அதிகாரம் 30வது வசனம் தொடங்கி 37வது வசனம் வரைக்குமானது. இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்வதற்கான பல சுவாரஸ்யமான காரியங்கள் காணப்படுகிறது. பின்பு இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்பிப்பதற்கு மிக தரமான ஒரு நேரத்தை அவர்களோடு செலவிடுவதற்கு ஒரு இடத்தை தேடி சென்றார். அவர்கள் அங்கே இருந்து கப்பர்நகூமுக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் போகும் வழியில் இயேசுவின் சீஷர்கள் தங்களில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இவர்கள் இயேசுவின் சொந்த சீஷர்களாக இருந்தாலும் தங்களில் யார் பெரியவர் என்பதை தீர்மானிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆகவே அவர்களை ஒரு இடத்திலே உட்கார வைத்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க இயேசுவுக்கு தேவைப்பட்டது. இந்த பகுதியானது முக்கியமாக காண்பித்து கொடுக்கும் காரியத்தின் மைய கரு இதுவாக இருக்கின்றது. எவனாவது ஒருவன் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் கடைசியானவனாகவும் மேலும் அவன் மற்ற எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் என்கிற சத்தியமாகும். முதன்மை அல்லது பெரியவனாக இருக்க ஆசைப்படுவது என்பது தவறல்ல. ஆனால் பெரியவனாக வர தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாதையானது நாம் நினைப்பதற்கொத்த பாதை அல்ல. வேறு வார்த்தைகள் கூறுவதானால், ஒருவன் பெரியவனாக இருப்பானானால் அவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருப்பார்கள் என்று உலகத்தில் இருக்கிற மக்கள் நினைக்கிறார்கள். உங்களை கவனித்து கொள்ள, உங்களுக்கு வேலை செய்து கொடுக்க பல வேலைக்காரர்கள் உங்களிடத்தில் இருப்பார்கள் என்றும் அதற்கான அதிகாரமும் உங்களுக்கு இருப்பதாக மக்கள் நினைப்பார்கள். அத்தகைய சூழலில் உங்கள் வேலையாட்கள் அனைவரும் உழைக்கும் வர்க்க மக்களிலும் மிக தாழ்ந்தவர்களாக கருதப்படுவார்கள். வேலையாட்கள் ஒருபோது முக்கியமானவர்களாகவோ அல்லது விசேஷமானவர்களாகவோ கருதப்பட மாட்டார்கள். நிச்சயமாகவே யாரும் வேறு தொழில்களுக்கு ஆசைப்பட்டாலும் ஒரு வேலைக்காரனாக எங்கேயாவது போய் அடிபணிந்து வேலை செய்வதற்கு யாரும் ஆசைப்பட மாட்டார்கள். இருந்தாலும் இயேசு இந்த உலக வழக்கத்தை உதாரணமாக எடுத்து அதை தலைகீழாக புரட்டி கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். பெரியவன் என்பது எத்தனை பேர் உங்களுக்கு சேவை செய்கிறார்கள் என்பதல்ல, மாறாக ஒரு வேலைக்காரனாக நீங்கள் எத்தனை பேருக்கு சேவை செய்கிறீர்கள் என்பதுதான் இயேசு காண்பித்து கொடுக்கின்றார். எனவே பெரியவராக இருக்க விரும்புவது தவறல்ல. ஆனால் பெரியவனாக வருவதற்கான பாதையானது உலகம் கூறும் விதத்தில் மற்றவர்கள் உங்களுக்கு சேவை செய்வதை அல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்வதையே இது குறித்து நிற்கிறது. பணிவிடைக்காரனாக இருப்பதே பெரியவனாக வருவதற்கு இருக்கும் ஒரே தகுதியாக காண்பிக்கப்படுகின்றது. பின்பு இயேசு ஒரு சிறு பிள்ளை எடுத்து அந்த பிள்ளையை தன் கைகளிலே தூக்கி வைத்து கொண்டு அதை ஒரு உதாரணமாக காட்டினார். காரணம், இயேசு வாழ்ந்த நாட்களில் பெண்கள் பணிவிடைக்காரர்களைப் போல, பிள்ளைகளுக்கும் அதே போல எந்தவிதமான அங்கீகாரமோ அந்தஸ்தோ கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. அவர்களுக்கு உண்மையான சமூக நிலையோ அல்லது அந்தஸ்தோ கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. மக்கள் இத்தகையோரை மிக இழிவாக பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ அதற்கு முழுவதும் எதிர்மாறான கருத்தை கொண்டவராக இருந்தார். அவர் வேலைக்காரர்களை, பெண்களை, சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசித்தார். அவர் அவர்களுக்கு ஊழியம் செய்தார். அந்த காலகட்டத்தில் நிலவிய சமூக நிலை இதுதான். ஆனால் இயேசுவோ அவர்களை கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்தினார். மேலும் இங்கே இயேசு அவர்களை உதாரணத்துக்கு பயன்படுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே அவர் கூறுகிறார், இந்த சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். என்னை ஏற்றுக்கொள்பவன் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்கின்றான். வேறு வார்த்தைகள் கூறுவதையானால், சிறு பிள்ளைகளை கவனிக்காமல் அவர்களை குறைவாக மதிப்பிடுவீர்களே ஆனால் நீங்கள் உண்மையிலே நிராகரிப்பது, புறக்கணிப்பது கர்த்தரையே என்பதை இயேசு காண்பித்தார். ஆனால் நீங்கள் ஒரு சிறு பிள்ளை ஏற்றுக்கொண்டு அதை கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்தினால் நீங்கள் உண்மையிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்கள். மேலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். காரணம், அவர் எல்லா மக்கள் மீதும் ஒரே விதமான கரிசனை கொள்பவராக இருக்கின்றார். எந்த வயதினராக இருந்தாலும், எந்த பாலினமாக இருந்தாலும் சரி, இந்த உலகில் எத்தகைய சமூக அந்தஸ்து அல்லது தொழில் இருந்தாலும் சரி, நமது வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் நாம் ஒவ்வொரு மனிதனையும்
மரியாதையுடனும் கனத்துடனும் நடத்த வேண்டும். காரணம், நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகின்றோம் என்பதுதான் நாம் தேவனோடு கொண்டுள்ள உறவு எப்படி என்பதை நேரடியாக சுட்டிக்காட்டியாக இருக்கிறது. நாம் எப்படி மற்றவர்களை கவனிக்கிறோமோ அப்படித்தான் அவரையும் கவனிப்போம். அவர் அதை தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொள்கின்றார். நாம் அவருடைய சீஷர்களில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதற்குரிய வெகுமதியை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம். நம்மிடத்தில் ஊழியத்தை பெறும் மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு செய்யும் ஊழியத்தை கர்த்தர் ஒருபோதும் மறந்துவிட மாட்டார். இந்த வேத பகுதியில் காண்பிக்கப்படும் சத்தியம் இதுதான். ஒரு பணிவிடைக்காரனாக இருக்கும் போது அந்த மேன்மை விளங்குகிறது. இயேசு ஊழியம் கொள்வதற்காக வரவில்லை, மாறாக ஊழியம் செய்யவும் பலரை மீட்கும் பொருளாக தன் உயிரை கொடுக்கவுமே அவர் வந்தார். அதுவே நாம் பின்பற்ற வேண்டிய உதாரணமாக இருக்கிறது. இயேசு ஒரு ஊழியராக, பணிவிடைக்காரராக பூமிக்கு வந்தார். மற்றவர்களுக்கு ஊழியம் செய்பவர்களாக இருக்கும் நாங்கள் முதலில் பணிவிடைக்காரர்களாக இருக்க வேண்டும். இப்போது நாம் இந்த பகுதிக்குள் கடந்து போவோம். நான் இதை பற்றி பேசி ஒரு சில நிமிடங்கள் செலவழித்து விட்டேன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் இந்த பந்தியில் என்னை கவர்ந்த ஒரு விடயத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பிவிட நான் ஒரு சில நிமிடங்களை எடுக்க விரும்புகிறேன். முதல் 2 வசனங்களில் இதன் தொடக்கம் வருகிறது. அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். இது மாற்கு 9வது அதிகாரத்தின் 30வது மற்றும் 31வது வசனங்களில் காண்பிக்கப்படுகிறது. அவர்கள் அந்த இடத்தை விட்டு கலிலேயாவுக்கு போகும் வழியிலே சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்க விரும்பியதால் தாம் எங்கே போகின்றார் என்பதை யாரும் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. இங்கே இயேசு திட்டமிட்டு தன்னை மறைத்து கொள்ள முயற்சிக்கிறார், அல்லது அவர் எங்கு இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாமல் இருப்பதை விரும்பியவராக ஒரு புதிய விதத்தில் அங்கே அவர் செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்பிப்பதற்காக ஒரு தரமான நேரத்தை செலவிடுவதற்கு கவனம் செலுத்தினார் என்பதை நமக்கு பார்க்க முடிகிறது. சூரியனுக்கு கீழே ஒவ்வொரு செயலுக்கும் அது சம்பவிப்பதற்கான ஒரு காலமும் ஒரு சமயமும் இருக்கிறது. அந்த காலங்கள், பருவங்கள் மற்றும் வெவ்வேறு சூழ்நிலைகள், சமயங்களில் உபாயபூர்வமாகவும் திறமையாகவும் எவ்வாறு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆவிக்குரிய பகுத்தறிவும் ஞானமும் நமக்கு இருப்பது மிக முக்கியம். சில சமயங்களில் அது நிறைய பேருடன் இருப்பதை குறிக்கின்றது. இயேசு தன்னுடைய அதிகமான நேரத்தை அநேக மக்களுடன் செலவழித்து அவர்களுக்கு போதிப்பதிலும், அநேக இடங்களுக்கு சென்று அவர்களை குணப்படுத்துவதிலும், தன்னை விசுவாசித்து தம்மிடம் வரும் எவருக்கும் அவர் அணுகக்கூடியவராக, சந்திக்கக்கூடியவராக காணப்பட்டார். இயேசு திட்டமிட்டு ஜனங்களிடமிருந்து விலகி தனியாக ஜெபத்தில் நேரத்தை செலவிட தன்னை ஒதுக்கி கொண்ட சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களிலே மற்றவர்களிடமிருந்து தன்னை மறைத்து கொண்டு தன்னுடைய சீஷர்களுக்கு பயிற்சி மற்றும் நெறிப்படுத்தல் போன்றவற்றை வழங்குவதற்காக அவர் நேரத்தை ஒதுக்கி கொள்வதை வேதாகமம் முழுவதிலும் நாங்கள் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி பேச விரும்புகிறேன். நாம் அனைவரும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் இப்போது இதை பற்றி பேசுவது உண்மையில் ஒருவித முரண்பாடான காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் நான் இதை பதிவு செய்யும் குறிப்பிட்ட இந்த வாரம் இன்னும் ஒரு சில விடயங்களை கவனத்துடன் எழுதுவதற்காக என்னுடைய பணி அட்டவணையில் ஒரு சில காரியங்களை நான் நிறுத்தி வைத்தேன். இந்த வாரத்துக்கான ஒரு செயல் திட்டம் என்னிடத்தில் இருக்கின்றது. அதற்காக நான் அதிக நேரம் கொடுக்க வேண்டும். அதனால் நான் என்னை மறைத்து கொண்டு மற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருக்க முயற்சித்து வருகிறேன். ஆனால் இந்த வீடியோ செய்தி இந்த வாரத்தில் பதிவு செய்ய வேண்டியிருந்தது. அதை செய்வதற்காக எனது இந்த வார பணி அட்டவணையிலிருந்து சிலவற்றை நீக்கிவிட்டு இதற்காக குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொள்ள தீர்மானித்தேன். வெளிப்படையாக இயேசுவானவர் சில சமயங்களில் அதை செய்வதை பார்க்கின்றீர்கள். அவர் தனது சீஷர்களுடன் நேரத்தை செலவழிக்க மற்றும் அவர் தேவனோடு தனித்திருக்க முயற்சிப்பார். ஆனால் ஜனங்களோ எப்படியாவது அவரை கண்டுபிடித்து விடுவார்கள். ஒரு சில நேரம் அங்கே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கலாம். அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை சமாளிக்க அல்லது அந்த ஜனத்துக்கு உதவ அவர் நேரத்தை எடுத்துக்கொள்வதுண்டு.
அப்பம் மற்றும் மீன்களை கொண்டு திரளான ஜனங்களுக்கு உணவளிக்கும் அற்புதங்களில் அங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் அந்த பெரிய அற்புதம் கூட நடந்தது. அவர் உண்மையில் அதற்கு முன்னதாக தனது சீஷர்களுடன் சிறிது நேரம் தனியாக செலவிடுவதற்காகவும் யோவான் ஸ்நானகனுடைய மரணத்தை குறித்து துக்கப்படவும் தான் போதித்து கொண்டிருந்த ஜனக்கூட்டத்திலிருந்து தன்னை விலக்கி தனிமையான ஒரு இடத்துக்கு செல்ல முயற்சிக்கின்றார். ஆனாலும் மக்கள் அவரை கண்டுபிடித்து விட்டார்கள். திரளான ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர் விரும்பினவராய் இயேசு அவர்களை கண்டபோது மனதுருகி, வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், அவர் செய்த மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்றான மேற்கூறிய அந்த அற்புதத்தை அந்த ஜனங்கள் மத்தியிலே செய்தார். இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் உபாய ரீதியாக சில விடயங்களுக்கு கவனம் செலுத்துவதற்காக அவர் திட்டமிட்டு ஜனங்களை விட்டு விலகியதையும் தனிமைப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே அவர் அப்படி செய்ய காரணம் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்பிப்பதற்கும் பயிற்சி கொடுப்பதற்குமாகும். நான் ஊக்குவிக்கும் நோக்கில் கூற விரும்புகிறேன். நாம் நமது நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். எந்த விடயத்தில் கவனம் செலுத்துவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்கிறோம், அத்தோடு அதை செய்வதற்காக எதிலிருந்து நாம் நம்மை விலக்கிக் கொள்கிறோம் என்பதை குறித்து நாம் நம்மையே ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் அனைவரும் அவசரமான விடயங்களுக்கு மற்றும் பல தடைகளுக்கு சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகிறோம். ஆனாலும் நாம் அனைவரும் செய்து முடிக்க வேண்டிய சில பணிகள் இருக்கிறது. அல்லது முக்கியமான விடயங்களுக்காக நாம் நம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதற்கான முறையான திட்டங்கள் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய கவனம் சிதறடிக்கப்பட்டு மற்ற அவசியமற்ற விடயங்களுக்குள் விழுந்து குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது குறிப்பிட்ட பருவத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயங்களை செய்ய தவறிவிடலாம். ஆகவே இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்ற நாம் இங்கு அழைக்கப்படுகின்றோம். நான் என் நேரத்தை செலுத்த வேண்டிய முக்கியமான காரியங்களுக்கு ஒதுக்கிக் கொள்கிறேன். அதுபோலவே சில காரியங்களை செய்வதில் என்னை விலக்கியும் கொள்கிறேன். நீங்கள் எப்படியாக அதை செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் நாம் தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரு நல்ல கேள்வி, இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வியாக இருப்பதை நான் பார்க்கிறேன். நாம் தொடர்ந்து கேட்பது ஒரு நல்ல கேள்விதான். குறிப்பிட்ட அந்த நேரத்தில் முழுமையான ஒரு விடயத்தின் மீது கவனம் செலுத்துவதற்காக இயேசு இதை செய்தார் என்பதற்கு அவரே நமக்கு ஒரு முன்னுதாரணமாக கூட காணப்படுகின்றார். ஆகவே நாம் அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விதான், முக்கியமான விடயங்களுக்காக நாம் நம்முடைய நேரத்தை ஒதுக்கிக் கொள்கின்றோமா? அல்லது அந்த முக்கியமான காரியத்தை செய்வதற்காக நம்முடைய சில காரியங்களை ஒதுக்கிவிட்டு அதிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு இந்த முக்கிய காரியத்துக்காக நம்மை ஈடுபடுத்துகின்றோமா என்ற நல்ல கேள்வியை நாம் அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும். இதற்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு உதாரணமாக காணப்படுகிறார். உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் இந்த செய்தியை கேட்டதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு நாளும் இனி மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் இனி மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, இந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, இந்நாளும் இயேசுவே.
நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தைகளினால் போஷித்ததுக்காக நன்றி. கேட்டவர்கள் ஒவ்வொருவரும் திருப்தி அடைந்து வந்த குறையோடு போகாதபடி நாட்டிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தை ஏற்படுத்துகிற தேவனாகி உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய ஜனங்கள் மேல் மனதுருகி ஆண்டவரே, நீர் கொள்ளை நோயை, வாதை நோயை எங்கள் தேசத்தை விட்டு நீங்களாக்கி உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் இனி வரும் நாட்களே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த காலை வேளையிலே நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவர் வரவரைக்கும் இருப்பதாக. ஆமென்.